வெள்ளிக்கிழமை மங்களகரமான ஒரு கிழமைகள்ல ஒண்ணா நம்ம சொல்றோம். அந்த வெள்ளிக்கிழமையில பிறந்த குழந்தைங்க அவங்க பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைய வாழ்றதுக்கு வழித்தடம் அமைச்சு குடுப்பாங்க சார்? கண்டிப்பா. ஒரு வீட்ல ஒரு குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு ம். அப்படின்னும்போது பொதுவா நம்ம சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை வந்துட்டு பெண் குழந்தை பிறந்தா நல்லது, ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படி சொல்லிக்கிறது. அது சரியா தவறா நம்ம அதுக்குள்ள போல. ஆனா உண்மைய சொல்ல போனோம்னாக்கா, குழந்தை அது அது வெள்ளிக்கிழமை யாருமே பிறக்கக்கூடாது. பெண்ணும், ஆணும் எதுவுமே பிறக்கக்கூடாது. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம்னு எடுத்துக்கிட்டா கூட 3 மதத்தை பொறுத்து எடுத்துக்கிருவோம். இந்துவில் எடுத்துக்கணும்னு சொல்லி பெண்கள் கோயிலுக்கு எப்போ போகிறாங்க, எல்லா கிழமையும் போகிறாங்களான்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை கட்டாயம் கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆமா. அப்படி எங்கே இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை எங்கே இருந்தாலும் வெளிநாட்டுக்கே போனாலும் சரி வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க. அந்த ஊரில் கோயிலுக்கு அந்த நாட்டுக்கு போனால் கூட இப்போ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிடுவாங்க. நீங்கள் முஸ்லீமில் எடுத்தாலும் சரி வெள்ளிக்கிழமை தான் அதிகமாக வந்து அவங்க நமாஸை பண்ணுவாங்க, தொழுவுறது 5 முறை தொழுவாங்க அன்றைக்கி மட்டும். கிறிஸ்டியன் எடுத்துட்டாலும் பார்த்து சரி குட் ஃப்ரைடே. அப்போ 3 மதத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃப்ரைடேக்கு ஏதோ ஒரு விசேஷம் உள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது வெள்ளிக்கிழமை வந்துட்டு சரியான நாள் இல்லை. அதனால் எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வெள்ளிக்கிழமை மட்டும் அதிகமாக நம்ம ஆன்மீகத்தை வணங்கினாக்கா அந்த வெள்ளிக்கிழமையுடைய நம்மளை அது தாக்குறது அதனுடைய தாக்கம் தாக்காமல் குறைச்சவாக இருக்குன்றதுக்காக தான் எல்லோரும் அதிகமாக வெள்ளிக்கிழமை செய்கிறது.